ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி ஓட்ஸ் வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓட்ஸை இந்த மாதிரி காய்கறியோடு சேர்த்து சாப்பிடும்போது நிறைய நியூட்ரிஷனும் கிடைக்குங்க. டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். வாங்க அந்த டேஸ்டான ஓட்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன்லேருந்து 2 ஸ்பூன் அளவு வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு கடுகுளுந்த பருப்பு போட்டு பொரிய விட்டுடுங்க. ஒரு அரை துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4லேருந்து 5 தண்டு ஸ்ப்ரிங் ஆனியன் எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம் முதற்கொண்டு அடியில் இருக்கிற தண்டு பகுதி, லீஃப் பகுதி எல்லாத்தையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன் கிடைக்காத பட்சத்தில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. இந்த ஸ்ப்ரிங் ஆனியனில் பார்த்திங்கன்னா நிறையவே விட்டமின்ஸும் மினரல்ஸும் இருக்குங்க. அது மட்டும் இல்லை, இது வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். உடம்புல இருக்கிற டஸ்டெல்லாம், அதாவது கழிவெல்லாம் வெளியேற்றுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உடம்புக்கு தேவையான நியூட்ரிஷனும் சரி, மினரல்ஸும் சரி, அதே நேரம் கார்போஹைட்ரேட்ஸுமே கிடைக்குங்க. இது கூட ஒரு கப் அளவு பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கலாம். காய்கறி சேர்க்குறது உங்களோட ஆப்ஷனல் தான். இது கூடவே பச்சை பட்டாணி இருந்ததுனாலும் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியில் பார்த்திங்கன்னா நிறையவே ப்ரோட்டீன் இருக்குங்க, அதனால் கண்டிப்பாக அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஓட்ஸ் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்து ஊற வச்சுருக்கிறேன். அதுக்கு 3 கப் அளவு தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். கூடவே பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகமாக இருக்கிற ஸ்வீட் கார்ன் 2 கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடுங்க. எல்லாமே சேர்த்து ஒரு கொதி வரட்டும். ஓவராலாக இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சது போக ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது, நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காலையில் ஒரு ஹெல்த்தியான ரெசிபி எடுத்துக்கும் போது இந்த ரெசிபி ரொம்பவே ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ 1 கப் அளவு ஓட்ஸ் எடுத்து தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி செய்யும்போது ஓட்ஸ் சட்டுன்னு குக் ஆகி வந்துடும். அதே நேரம் ரெசிபியோட ப்ரிப்பரேஷனும் பார்த்திங்கன்னா சட்டுன்னு முடிஞ்சிருங்க. அதனால் ஓட்ஸை ஒரு 10 நிமிஷம் பக்கம் ஊற வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம ஊற வச்ச ஓட்ஸை இது கூட சேர்த்துடலாம். ஓட்ஸை சேர்த்துட்டு கூடவே ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். ஓட்ஸு சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேம்லேயும் லோ ஃப்ளேம்லேயும் மாற்றி மாற்றி வச்சு கலருங்க. ஓட்ஸு சேர்த்தோன்னே சட்டுன்னு இது கெட்டியாகி வந்துடும். உங்களுக்கு திக்கான கன்சிஸ்டன்சியில் வேணும்னா நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சம் செமி சாலிடாக சாப்பிட்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கிறேன், அதனால் ஓரளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரியும் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாப்பிடும்போது அந்த காய்கறியோட பைட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். லைட்டாக மேலே லம்ஸாக இந்த மாதிரி வர ஆரம்பிக்கும். இந்த டைமில் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே விட்டுடுங்க. கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி 1 ஸ்பூன் அளவு மிளகுத்தூளை நல்லா தூவி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க ஓட்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே காய்கறியோடு சேர்ந்து ஒரு ஹெல்த்தியான வெயிட் லாஸ் ரெசிபின்னே சொல்லலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.